இந்த வீடியோவில் தமிழக அரசு வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. யார் யாருக்கு கொடுக்குறாங்க, எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்பட்டால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு வருடம் வருடம் டைலரிங் மிஷின் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க. யார் யாருக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நிபந்தனைகள் இருக்குது. எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ யார் யாருக்கு முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள், அப்புறம் கணவனால் கைவிடப்பட்டவங்க, அப்புறம் விதவை பெண்கள், அப்புறம் ஊனமுற்றோர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. தமிழக அரசு சத்தியவாணி முத்து அம்மையார் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் ஆண்டுதோறும் வழங்கிட்டு இருக்காங்க. இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்டு வருமானம் 22,000க்குள்ளே இருக்கணும். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்களுக்கு இந்த திட்டத்தில் வழங்கப்படுது. அதே மாதிரி நீங்கள் தையல் பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்கணும். அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு தையல் பயிற்சி நிறுவனத்தில் நீங்கள் 6 மாதம் பயின்றதுக்கான தையல் சான்றிதழ் வைத்திருக்கணும். அதுக்கப்புறம் கல்வி சான்று, ஜாதி சான்று, புகைப்படம் மற்றும் ஆதார், இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள் அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையத்தில் போய் இது மாதிரி இலவச தையல் மிஷினுக்காக விண்ணப்பணும்னு சொன்னீங்கன்னா அவங்க விண்ணப்பிச்சு கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலயமா நீங்கள் இலவச தையல் மிஷின் பெறலாம். இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.